1000 கஷ்டம் இருந்தாலும் அடி வயிற்றுல போட்டு அம்மிக்கிட்டு அது மேல 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியை கூட இப்ப குடிக்க வேணாம் நினைக்கிறேன். 1/2 கிளாஸ் குடிமா. ஒரு நாளைக்கெல்லாம் நீ 1 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்காத நினைக்கிறேன். தனியாதான் இருக்கிறேன். யார் தைரியம் நான் குழைக்கல. உள்ள தைரியம் குழைக்கல, மக்க மச்சால் தைரியம் குழைக்கல. யாரையும் போய் சோறு போடுங்க, எனக்கு ரசம் கொடுங்க, குழம்பு கொடுங்க கேட்க மாட்டேன். 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு கூட படுத்து போகணும். வணக்கம் நண்பர்களே. கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் என் தாயின் உடல்நலம் மிகவும் குன்றியது. அப்போது அவர்களை ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களுக்கு ஒரு 15 நாட்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த அரசு மருத்துவமனையில் அந்த அட்மிட் பண்ணி ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணி அவங்களை ஒரு 15 நாட்கள் கவனித்துக் கொண்டேன். அந்த வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. ஆனால் அவர்கள் கூட இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களோட தேவைகளை புரிந்து செய்தது மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது நண்பர்களே. அந்த நேரத்துல பல தாய்களை, என் தாய்கள் போன்று பல தாய்களை நான் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நம்ம யூடியூப்ல அவங்களுடைய ஒவ்வொரு தாயா பேச வேண்டிய அவரோட பக்கத்தில் இருக்கும்போது என் தாய்க்கு உதவி செய்கின்ற பொழுதும் பக்கத்தில் தனியாக இருக்கின்ற சில தாய்களுக்கும் சில உதவிகளை செய்து கூட அவர்களுக்கு பேச்சு கொடுத்த போது அவர்களின் மனக்குரல்கள் என்னை மிகவும் பாதித்தது நண்பர்களே. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, 1000 உறவுகள் இருந்தாலும் அன்னை தந்தையே உயர்ந்தவர்கள். சோ அதை எப்படியோ எல்லா பேரும் மறந்துடணும் நம்ம. சோ தாயை வயதான காலத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு ஒரு பிள்ளைகள் வருவதில்லை, மகன்கள் வருவதில்லை, மகள்கள் வருவதில்லை. அப்படியே வந்து அட்மிட் பண்றான்னு சில பேர் அட்மிட் பண்ணிட்டு அந்த பக்கமே பிள்ளைகள் திரும்பி பார்ப்பதில்லை. அப்படிங்கிற பல மனக்குரல்கள் என்னிடம் காதில் கேட்டது. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நண்பர்களே. என்னதான் நம்ம உயரத்தில் இருந்தாலும் பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டு நாம் பல கோயில்களை தேடி செல்கின்றோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்றாங்க. ஆனா நம்ம அன்னையே பிதாவை விட்டுட்டு நம்ம என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் பல கோயில சுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படி சுத்தினா நமக்கு பலன் கிடைக்குமா? இங்க அன்னை ஐயோ தம் பிள்ளை வரல என்ற ஏக்கத்துல இருக்கும்போது நீ கோயில சுத்தினாலும் நமக்கு எதுவுமே கிடைக்க போவதில்லை. ஆகவே நண்பர்களே, இங்க சில மனக்குமர்கள், தாயின் மனக்குமர்கள். தனியாதான் இருக்கிறேன். யார் தைரியம் நான் குழைக்கல. உள்ள தைரியம் குழைக்கல, மக்க மச்சால் தைரியம் குழைக்கல. யாரையும் போய் சோறு போடுங்க, எனக்கு ரசம் கொடுங்க, குழம்பு கொடுங்க கேட்க மாட்டேன். 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு கூட படுத்து போகணும். அப்படிதான் வச்சிருக்கேன். ரூபா வச்சிருக்கல. ரூபா எங்க வச்சிருக்கு? சாப்பாட்டுக்கே தெரியாது. என்ன கிடைக்கும் அதுல? ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் இட்டாது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது. யாரையும் பசங்களை யாரும் எதிர்பார்க்கறது இல்ல. சின்னவனுக்கு தெரியும்னா ஆளுக்கு 1000 ரூபாய் தராங்க வீட்டு வாடகைக்கு. 2000 ரூபாய் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் போட்டு நான் வாடகை கொடுத்துருவேன். அப்ப மக்களே எதுவும் அது 1000 ரூபாய் வருது. பிரதானமா கொடுத்தாங்க. அது ஆமா, அது யாரு? கவர்மெண்ட் வருதா? ஸ்டாலின் கொடுக்குறாரு. அது சாலை கொடுக்குற காசு 1200 கிடையாது. அது மிக 1600. சாப்பாட்டுல தைரியம் ஒண்ணும் பயமே இல்ல. சாப்பாடு தான் அரிசி வாங்கி வச்சுக்குவேன், வாங்கி வச்சுக்கேன். பயமே கிடையாது. வாங்கி வச்சுக்கிறேன். கீரை வச்சு சொல்லுவாங்க, ஆயிருங்க எங்க கீரை இருக்கு போறாங்க. இந்த வயசுல நீ சம்பாதிச்சு சாப்பாடு பாரு, ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. ஆமா, வயசு என்ன கரெக்டான வயசு? 80 வயசு ஆகுது. தைரியமா இருக்க. பாட்டி தனியாவா இருக்க? இப்ப வீட்டு தனியா வாடகைக்கு எடுத்தா தனியா இருக்க? தனியா தான் இருக்கியா? உள்ள பாத்ரூம் தண்ணி எல்லாம் வசதி. எதுக்கு மருமக வரமாட்டாங்க? அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம போனாலும் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு? என்ன காரணம்? ஒண்ணும் காரணம் இல்ல, அவளுக்கு இல்லைங்க. யாரு? பொண்டாட்டினாலயா? ஆமா, அவளுக்கு பொண்டாட்டி போய் தான் கேட்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் வரலன்னு வருத்தமா இல்ல உனக்கு? எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை. அதான் பொண்ணு, அந்த பெரிய பொண்ணு அன்னைக்கு கொண்டு போறா, பசங்க வரல, நீ கவலைப்படாத, நீ பசங்க போறா தெரியவா. உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ற நீ? அவங்க எல்லாம் உன்ன மாதிரி தைரியமா இருக்குன்னு சொல்றியா? பிள்ளைங்க வரலன்னு வருத்தப்படக்கூடாது. அதெல்லாம் நினைக்க மாட்டேன் நானு.
இது எங்கதாங்கிறான் இல்ல ஒரு பையன் ரெண்டாவது பையன் அதை எடுத்துக்காட்டு சொல்லு அன்னைக்கு போன் பண்றேன் ஆஸ்பத்திரியில போய் சேர போறதுனால போய் சேர போய் வந்துட்டான் அதோட சரி தைரியமா இருக்க மாட்டேன் உனக்கு நல்லா ஒன்றும் நல்லா இருப்பா நீ தைரியம் தான் உன்னை வாழ வைக்குது சட்டுன்னு போயிடல இருக்கக்கூடாது அவங்க எல்லாம் எனக்கு மார்க்கெட்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ஏதோ வானாடா ஏன்டா நீ மட்டும் என்ன கஷ்டம் நான் பெறாம நீடுறேன் ஏன்டா இதெல்லாம் ஏமா சொல்றதெல்லாம் நினைக்கிறேன் எப்படின்னா போட்டு நாங்க இருக்கிறேன் என்ன என்னால முடிஞ்சா செய்யற முடியும் பசங்களை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு யாரை பத்தி தனியா எது வேணா செய்வீங்க இங்க பாருங்க பூனை பண்ணி திங்கக்கிழமை வரேன் அப்படின்னா அது கூட அவ சொல்லல பேர மேல எனக்கு ரொம்ப உயிர் பேரங்க ஆயா எங்க இருக்கிறாமா 3 நாளா போன் பண்ணல இன்னைக்கு என்ன பண்ண ஆயா எங்க இருக்கிறாமா நம்ம ஒண்ணும் இல்ல மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது இல்ல பிள்ளை குட்டி வராது அந்த கஷ்டம் இல்லையா உங்களுக்கு கஷ்டம் இல்லையா 1000 கஷ்டம் இருந்தாலும் அடி வயிற்றுல போட்டு அம்மிக்கிட்டு அது மேல 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணியை கூட இப்ப குடிக்க வேணாம் நினைக்கிறேன் 1/2 கிளாஸ் குடிமா ஒரு நாளைக்கெல்லாம் நீ 1 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்காத நினைக்கிறேன் இது இது 1 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்காது இல்ல எல்லா பாட்டியும் இல்ல பிள்ளை என்ன இருந்தாலும் பிள்ளைய வரணும் பிள்ளைங்க வந்தாலும் நம்ம என்ன தூக்கி வச்சு போறாங்களா ஒரு ஆறுதல் தானே ஆறுதல்லாம் அந்த ஆரம்பத்துல இருந்து பண்ணலன்னா ஆரம்பத்துல பழங்க சரி கொண்டாட்டிங்க வந்தாலுங்க அவன் போட்டோம் நல்லா கையும் நல்லா இருக்குதா ஒரே சொல்றேன் சுத்தரை விட யாரக்கூடாது அதே மாதிரி இங்க எங்கேயும் சாமான் உங்களா கண்ணுக்கு தெரியாத காசு கீசி போய் அங்க போய் அழைக்க முடியாது உங்க கண்ணுல என் பொண்ணு நல்லா இருக்காங்க இதேதாம்மா வேலை என்ன ஏதோ முடிஞ்சு போச்சு அந்த கடமை முடிஞ்சு அதான் ஏமாவன் என்னென்ன பண்ணணுமா கல்யாணம் பண்ணணுமா என்ன பண்ணியாச்சு அவன் குடும்பம் அவன் பொண்ணுதான் 7-8 சதவீதம் போட பண்ணி இது எல்லாத்துக்கும் மேல நீங்க மேல இது போன பண்ணி பேரன் பிள்ளையாண்டு பேரனாண்டு உடல் வலியோடு பிள்ளைகள் வராத மனவழியிலும் இருக்கும் பெரியோர்கள் பெற்றோர்கள் இங்கே இது எனது தாய் ஐசியூவில் இருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கிட்டு ஸோ எத்தனையோ தாய்மார்கள் இங்கே தனியாக இருக்கின்றார்கள் ஸோ நான் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தே ஆக வேண்டும் அவங்ககிட்ட போய் பேசிக்கின்ற பொழுது என் மகன் திருமணத்துக்கு பிறகு வர்றதே இல்லை என் மருமகள் என் மகனை பார்க்க அனுமதிக்கிறதே இல்லை என் மகன் என்னோட பேசுறதே இல்லை என் மகள் என்னோட பேசுவதில்லை என் மருமகள் என்னை கவனிப்பதில்லை என்ற மனக்குமுறல்கள் அதிகமாக காணப்பட்டது. நண்பர்களே, தயவு செய்து நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் நம்ம என்ன ஒன்றுமே அவங்க சொல்றாங்க, சில தாய்கள் சொல்றாங்க எனக்கு உயிர் இருக்க வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட தயார் இருக்கிறேன். ஆனா என் மகனும் மகளோ ஒரு வார்த்தை, அம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் இன்னும் திடகாத்திரமா உழைச்சு அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம நான் சாப்பிடுவேன், தொந்தரவு இல்லாம உயிர் வாழ்வேன் அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்காங்க நிறைய பேர். சோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, பெரிய அவர்களுக்கு பெரிய வயதானவர்களுக்கு அவருக்கு தேவை பெருசா வரப்போறதில்லை எதுவுமே. சின்ன சின்ன தேவைகள் தான் வரும். அவங்க தேவைகளை என்ன அறிந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்து விட்டால் அதை விட உலகத்தில் சிறந்தது எதுவுமில்லை. நண்பர்களே, இதை பார்த்து பின்பாது தயவு செய்து நீங்கள் உங்கள் தாய் தந்தையை தயவு செய்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களின் தேவைகளை, வயதான தேவைகளை மருத்துவமனை, இலவசமாக மருத்துவமனை இருக்கிறது, இலவசமாக உணவு இருக்குது, வயது வந்தவருக்கான உதவித்தொகை இருக்குது, எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து போறோம் கூட பிசிக்கலா நம்ம அவர்களோட அன்பா பேசி
அதிகமா பாதிக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்களாக்க சைக்காலஜிக்கலாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல ஆண்டுகள் இந்த மகனே வரல, மகனே நம்மோட பேசல, எட்டி கூட பார்க்கல அப்படின்னு போது சைக்காலஜிக்கலாக மன ரீதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நண்பர்களே. ஆகவே நாங்கள் இந்த வீடியோவை வெளியிடுவது முக்கிய காரணமே மன ரீதியா பாதிக்கப்பட்டு உடல் பாதிக்கப்படுகிறது. இதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மகனா இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் அவர்கள் தேவை என்ன? கொஞ்சமான சாப்பாடு, அன்பான பேச்சு, தேவை அறிந்து செயல்படுதல், இவ்வளவுதான். ஆகவே நண்பர்களே, தயவு செய்து பெற்றோர்களை கைவிட்டு விடாதீர்கள். இதே நிலைமை நமக்கு ஏற்படும் வயதான காலத்தில். அவர்களின் தேவை அறிந்து உதவி செய்யுங்கள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நண்பர்களே, பிளீஸ் செய்யுங்க. உங்க பெற்றோர்களை கவனிங்கள். நன்றி, வணக்கம்.